ஒரு பூச்சி தன் உடலில் இருந்து கொதிக்கும் இரசாயனங்களை வெடிக்கச் செய்யுமா என்று கற்பனை செய்து பாருங்கள். பம்பாட்டியர் வண்டே சந்தியுங்கள். இயற்கையின் இந்த சிறிய இரசாயன போர்வீரன் அச்சுறுத்தப்படும் போது இந்த வண்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் ஹைட்ரோகுவினோன் ஆகியவற்றை தன் வயிற்றில் கலக்கிறது. எதிரி தாக்கும் போது சிறப்பு என்சைம்களை சேர்த்து திரவத்தை கிட்டத்தட்ட 100 டிகிரி செல்சியஸ் வரை சூடாக்கும் தீவிர இரசாயன எதிர்வினையை தூண்டுகிறது. பின்னர் இந்த கொதிக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த தெளிப்பை ஒரு சத்தமான வெடிப்புடன் துல்லியமாக வேட்டையாடுபவரின் முகத்தில் பீச்சி அடிக்கிறது. இந்த வண்டு எந்த திசையிலும் தனது தெளிப்பை மிக துல்லியமாக செலுத்த முடியும். மின்னல் ஒரு நாளைக்கு சுமார் 8 மில்லியன் முறை பூமியை தாக்குகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இது ஒவ்வொரு நொடியும் 100க்கும் மேற்பட்ட மின்னல் தாக்குதல்கள். ஒவ்வொரு மின்னல் அடியும் 1 பில்லியன் வோல்ட் மின்சாரத்தை சுமந்து செல்கிறது. இது ஒரு நகரத்திற்கு சில வினாடிகள் மின்சாரம் வழங்க போதுமானது. ஆனால் மின்னல் அழிவுகரமானது மட்டுமல்ல, அது உண்மையில் உயிருக்கு இன்றியமையாதது. அது தாக்கும் போது காற்றில் உள்ள நைட்ரஜன் மூலக்கூறுகளை உடைத்து மண்ணை வளமாக்கும் நைட்ரேட்டுகளை உருவாக்க உதவுகிறது. ஒரு கிரகம் முழுவதும் வைரத்தால் ஆனது என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? விஞ்ஞானிகள் 55 கேந்திரி என்ற ஒரு கிரகத்தை கண்டுபிடித்துள்ளனர். இது பூமியில் இருந்து சுமார் 40 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது. இந்த கிரகம் கார்பன் நிறைந்ததாக நம்பப்படுகிறது. இதன் பெரும் பகுதி திடமான வைரமாக இருக்கலாம். இது பூமியை விட 2 மடங்கு பெரியது. இது அதன் நட்சத்திரத்தை மிக நெருக்கமாக சுற்றுவதால் அங்கே ஒரு வருடம் வெறும் 18 மணி நேரம் மட்டுமே. மேற்பரப்பு 2000 டிகிரி செல்சியஸுக்கும் மேல் இருக்கும். ஆனால் ஆழமான பகுதியில் உள்ள அதிக அழுத்தம் கார்பனை வைரமாக மாற்றுகிறது. பூமியில் வைரம் உருவாவது போலத்தான் இதுவும். அமேசான் மழைக்காடுகளின் ஆழத்தில் உங்களை உயிரோடு கொதிக்க வைக்கும் அளவுக்கு சூடான ஒரு நதி உள்ளது. ஷானேடிம்பிஷ்கா அல்லது கொதிக்கும் நதி என்று அழைக்கப்படும் இதன் நீர் 95 டிகிரி செல்சியஸ் வரை சூடாகும். இது கிட்டத்தட்ட கொதிக்கும் வெப்பநிலையாகும். விசித்திரம் என்னவென்றால் அருகில் எரிமலைகள் இல்லை. பூமியின் ஆழத்தில் உள்ள புவி வெப்ப துவாரங்கள் நதியை சூடாக்குவதாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். உள்ளூர் பழங்குடியினர் இதை புனிதமாக கருதுகின்றனர். இது காற்றின் ஆவி அத்துமீறுபவர்களை தண்டிக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த நதி அதில் விழும் எந்த விலங்கையும் கொல்லும் அளவுக்கு நீளமானது. மிக அருகில் பறக்கும் பறவைகளும் வெப்பத்தால் இறக்கக்கூடும். உங்களுக்கு தெரியுமா? உங்கள் மூளையின் நினைவாற்றல் திறன் ஒட்டுமொத்த இணையத்தை விடவும் பெரியது. விஞ்ஞானிகள் மனித மூளை சுமார் 2.5 பெட்டாபைட்ஸ் தரவுகளை சேமிக்க முடியும் என்று மதிப்பிடுகிறார்கள். இது 3 மில்லியன் மணிநேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு சமம். தகவல்களை சேமிக்கும் விதம் இன்னும் ஆச்சரியமானது. கணினிகள் போல ஒரே இடத்தில் சேமிக்காமல் மூளை நினைவுகளை பில்லியன் கணக்கான நரம்பிணைப்புகள் வழியாக பரப்புகிறது. நீங்கள் புதிதாக ஒன்றை கற்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மூளை தன்னை மறுசீரமைத்து வலிமையான மற்றும் வேகமான பாதைகளை உருவாக்குகிறது.